ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரசாரமான மட்டன் சூப் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/4 கிலோ மட்டன், 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகா, வெங்காயம் 2 அரைச்சது. எனக்கு கரண்ட் இல்லாதனால நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சது எல்லாத்தையும் தாளித்து விட்டுறணும். தாளித்து விட்டுட்டு இதோட நம்ம 2 தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்சுட்டு இப்போ நம்ம அரைச்ச வெங்காய விழுதை இதோட சேர்த்துக்கிறோம். எனக்கு கரண்ட் இல்லாததுனால நான் பொடியாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறி நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ ஆட்டுக்கறியையும் அதோட சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் போடையில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா அது வேகிற அளவு கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் கறி இதிலே கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி, ஏன்னா இது சூப்புங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறது தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு 3 விசிலுக்கு விட்டு இறக்கிடணும். இப்போ அதுக்கு தேவையான இடியாப்பம் நம்ம சுடுறதுக்கு இடியாப்பம் மாவு எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, நான் எப்போவுமே சுடுதண்ணியில் தான் பிசைவேன். இட்லி சட்டியில் நம்ம இடியாப்பம் சுடுறதுக்கு எடுத்து நம்ம தண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியவே எடுத்து தான் நான் எப்போவுமே இடியாப்பம் மாவு பிசைவேன். இப்போ இடியாப்பம் மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இடியாப்பம் மாவு கொஞ்சம் இருகல் இல்லாமல் நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி இடியாப்பம் மாவு பிசைஞ்சாதே நமக்கு எப்போவுமே இடியாப்பம் புளியறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பேட்சாக 3 3ஆக போட்டு என்கிட்ட 3 தட்டு தான் இருக்குது. இது நான் ஏர்வாடியில் வாங்கினது. இந்த மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி நீங்கள் இந்த மாதிரி தட்டில் போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக இடியாப்பம் டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துடலாம். எனக்கு 4 செகண்டு தான் ஆகும் வேகிறதுக்கு. இடியாப்பம் நல்லா வெந்துடும். இப்போ ஒவ்வொரு இடியாப்பமாக நம்ம இப்படி எடுத்து போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இடியாப்பம் சுட்டு எடுத்துடலாம். இப்போ சூப்பும் தயாராகிடுச்சு. இப்போ இதோட நம்ம காரசாரமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மிளகு பொடி, வெறும் மிளகு பொடி மட்டும் இதில் நான் சேர்க்க போகிறேன். நான் கறி தாளிக்கையில் நான் மிளகு பொடி போடலை. இப்போ கடைசியில் தான் அந்த மிளகு பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க மிளகு பொடியை இப்போ நான் சேர்க்க போகிறேன். இப்போ அது ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியதான். இப்போ இடியாப்பமும் தயாராகிடுச்சு, காரசாரமான மட்டன் சூப்பும் நமக்கு தயாராகிடுச்சு. ஒரு நாள் நான் எப்படி இடியாப்ப மாவு அரைக்கிறதுங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.